ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரோஹித் சர்மா ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என கங்குலி அறிவுரை கூறியுள்ளார். நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை வென்று இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த தொடர் முழுவதும் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இறுதிப் போட்டியில் அரை சதம் அடித்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றார் கேப்டன் ரோஹித் சர்மா. இந்த தொடரை தான் கேப்டனாக ரோஹித் சர்மாவின் கடைசி தொடராக இருக்கும் என்றெல்லாம் தகவல்கள் பரவின. தற்போது 37 வயதாகும் அவர் எப்படியும் அடுத்த வரும் 50 ஓவர் உலகக்கோப்பையில் விளையாட மாட்டார். அதனால் இப்போதிலிருந்தே புதிய கேப்டனை தயார்படுத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்படும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு தான் ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு பெறப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளார். அதில் ரோஹித் சர்மா வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் சிறந்த கேப்டனாக செயல்படுகிறார். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் சிறப்பாக விளையாடவில்லை. விரைவில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட தொடர் வருகிறது. அது மிகவும் கடினமாக இருக்கும். ஸ்விங்குக்கு ஏற்றதாக அந்த ஆடுகளங்கள் இருக்கும். அதை சமாளிக்க அவர் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.